விஜய் நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகிஸ்தான் நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஆயுதம். அந்த ஆயுதம்தான் மிக மிக முக்கியமானது என்று அதை நினைத்து கொண்டிருக்கிறது. ஏராளமான ட்ரோன்களை எல்லாம் துருக்கி மற்றும் சீனாவிலிருந்து வாங்கி 50,000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரோன்கள் எல்லாம் மிக மிக ரேட்டு கம்மியான ரேட்டில் வாங்கியிருக்காங்க. அதனால் அது அவ்வளோ சிறப்பாக போய் எதிர்நாடுகளை தாக்குமா செயல்படுமா என்பதெல்லாம் சந்தேகத்திற்கு உரியது தான். பாகிஸ்தான் முக்கியமாக நம்பியிருக்கிறது தன்னுடைய J-10C என்ற விமானம். இதுவரைக்கும் பாகிஸ்தான் சீனாவிலிருந்து வாங்கிய ஆயுதங்கள் எல்லாம் எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறது அது இதுவரைக்கும் சோதனை செஞ்சு பார்த்ததில்லை. பாகிஸ்தானில் எந்த ஆயுதம் கொடுத்தாலும் அதை சோதனை செஞ்சு நல்லா வேலை செய்தால் மற்ற நாடுகளில் அந்த ஆயுதங்கள் எல்லாம் இதை விட மிக சிறப்பான ஆயுதங்களாக இருக்கா, என்ன விலை, அதனுடைய கெப்பாசிட்டி என்ன டெக்னாலஜி என்பதெல்லாம் பாகிஸ்தான்காரங்க அதை கண்டுக்கிறதே இல்லை. சீனா அது என்ன பண்ணுது அப்படின்னா, பாகிஸ்தான்காரர்கள் எதையுமே கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்னு மிக மிக குறைந்த விலையில் அந்த ஆயுதங்களை தயார் பண்ணி பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. பாகிஸ்தான் அதை வாங்கி நாங்கள் அதை வச்சுருக்கோம் இதை வச்சுருக்கோம் இந்தியாவை துளைச்சி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றிட்டுக்கிறாங்க. அப்பப்போ இந்த ஆயுதங்கள் கொள்முதலில் பாகிஸ்தான் ஏராளமான கரப்ஷனில் நிறையா ஈடுபட்டுருக்கிறதுனால அவங்க கரப்ஷனில் தான் முக்கியமாக குறியாக இருப்பாங்க அப்படின்னு இந்த ஆயுதங்களை நல்ல ஆயுதங்களாக கொடுப்போம் அப்படின்னு சீனாவும் நினைக்கிறதில்லை. இந்த J-10C என்ற ஃபைட்டர் விமானத்தில் PL-15E அப்படிங்கிற ஒரு மிசைலை பொருத்தி அதை அவங்க நாட்டிலேயே சோதனை செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியல. அப்போ தான் நமக்கு முதல்ல இந்தியா மேலே அனுப்புகிறாங்களான்னு தெரியல. அதை அனுப்புகிறப்ப அதில் உள்ள பெரும்பாலான மிசைல்கள் வேலை செய்யாமல் பாதியிலேயே அப்படியே முழுசாக துப்புன்னு இந்தியாவுக்குள்ள கீழே விழுந்தது. அதை எடுத்து நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடிய நம்ம சயின்டிஸ்ட்க்கு அதை எடுத்து சோதனை செஞ்சு அதில் உள்ள சில விவரங்களை எல்லாம் நம்ம இந்திய சயின்டிஸ்ட் அதை நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அந்த மிசைலாம் வேலை செய்து என்னென்ன தொழில்நுட்பங்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சீனாவுடைய அந்த கைப்பற்றப்பட்ட மிசைலிருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சயின்டிஸ்ட்டுகள். அதே மாதிரி மிக முக்கியமாக அதை நம்பியிருக்கிற இன்னொரு ஆயுதம் என்னென்னா மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டத்தில் இருந்து ராக்கெட்டுகளை எதிர் நாடுகள் மீது அனுப்பி முக்கியமான இடங்களான ராடார் இருக்கக்கூடிய இடம் அல்லது ஆர்மி முக்கியமாக கூடியிருக்கிற இடம், விமானங்கள் வைக்கப்பட்டுள்ள இடம், முக்கியமான ஆர்மி ஆயுதங்கள் உள்ள இடங்கள் ஆகியவற்றையெல்லாம் குறிப்பாக தாக்கி அழிக்க முடியும். இவற்றை பிரிசிஷன் கைடட் ராக்கெட் சிஸ்டம்னு வேற சொல்கிறாங்க. சீனாவிலிருந்து வாங்கிய இந்த ராக்கெட் சிஸ்டத்தை அப்போ தான் முதல்ல பாகிஸ்தான் நம்ம இந்தியா மீது பயன்படுத்தி போட தெரியுது. அதில் ஃபட்டா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராக்கெட். இந்த ராக்கெட்டு 400 முதல் 450 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று நம்ம நாட்டுக்குள்ளே இலக்கினை தாக்கும் அப்படின்னு சீனா சொன்னதுனால அதை நம்ம நாட்டு மீது அனுப்புகிறாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போரில் அதுக்கு ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் ஒன்று இருக்கும். மல்டிபேரல் ராக்கெட் லான்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரல்னால் அந்த குண்டு வெளிவரக்கூடிய அந்த நீளமான பகுதியை தான் பேரல்னு சொல்கிறாங்க. இதில் எல்லா விதமான அளவுள்ள ராக்கெட் குண்டுகளை பயன்படுத்த முடியும். தொலைவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 40 கிலோமீட்டர் போகிற மாதிரி, ஒரு 45 கிலோமீட்டர் போகிற மாதிரி, 120 கிலோமீட்டர் சென்று தாக்குற மாதிரி, அதே மாதிரி 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் தொலைவுலாம் சென்று தாக்குமாறு செல் ராக்கெட் குண்டை செஞ்சு வச்சுருப்பாங்க. எந்த விதமான ராக்கெட் குண்டாக இருந்தாலும் இந்த மல்டிபேரல் யூனிவர்சல் மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டத்தில் வச்சு எதிர் நாடுகள் மீது அனுப்ப முடியும். எந்த அளவுக்கு அந்த ராக்கெட் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது தொலைவில் சென்று இருக்கக்கூடிய இடத்த மிக துல்லியமாக தாக்கும். இந்த துல்லியமாக தாக்குறதுக்காக அதில் இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் சில கருவிகள் கைரோஸ்கோப் போன்ற கருவிகள் எல்லாம் அதில் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அந்த ராக்கெட்டானது நேராக ஏற்கனவே பெரிய அசைன் பண்ணிடுவாங்க, இந்த இடத்த தான் போய் தாக்கணும் அப்படின்னு. அந்த இடத்துக்கு இது நேராக சென்றுக்கிட்டு இந்த திசையை மாற்றி வேறு பக்கம் போகிறதுக்கெலாம் அதை அனுப்ப முடியாது இந்த ராக்கெட்டுகளை. அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட்
செயற்கைக்கோளிலிருந்தும் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போகிறதுக்காக இந்த ராக்கெட் சிஸ்டத்தில் சில சென்சார்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது அந்த சேட்டலைட்டுகளில் உள்ள டேட்டா லிங்க் எடுத்துக்கிட்டு நேராக அந்த இடத்துக்கு போகும். ஸோ பாகிஸ்தான் பயன்படுத்திய அந்த மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டமானது 450 கிலோமீட்டர் தொலைவுக்கு ராக்கெட்டுகளை அனுப்பி நமது இடங்களை தாக்குறதுக்காக அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ ராக்கெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப விலை குறைவானது. மிசைல்னு சொல்கிற ஏவுகணை அது ரொம்ப விலை அதிகமானது, கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் இந்த ராக்கெட்டுங்கிறது லட்சக்கணக்கில் தான் ஒரு ராக்கெட்டின் விலை இருக்கும். ஆகவே ஃபட்டா 2 என்று சொல்லக்கூடிய இந்த ராக்கெட்டை அவங்க நிறையா சீனாவிலிருந்து வாங்கியிருக்காங்க. அந்த ராக்கெட்டை நம்ம இந்தியா மீது அவங்க ஏவுறாங்க, டெல்லியை நோக்கி ஏவுறாங்க. டெல்லியை போய் தாக்கட்டும், தலைநகரை தாக்கட்டோம்னு அவங்க அனுப்புகிறாங்க. அந்த ராக்கெட்டு நம்ம அது ஹரியானா மாநிலத்து பக்கத்தில் சிர்சா அப்படிங்கிற இடத்துல வர்றப்பவே நமக்கு ஏற்கனவே நாம் ஏராளமான வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும், S-400 அப்படிங்கிற வான்வெளி பாதுகாப்பை நம்ம ரஷ்யாவிடம் வாங்கி 5 எண்கள் ஆர்டர் போட்டிருந்தோம். 2018ஆம் ஆண்டு 3 எண்கள் தான் வந்திருக்கு. அது சீனா பாகிஸ்தான் பார்டரில் நம்ம 2 எண்கள் நிப்பாட்டியிருக்கோம். ஒன்று வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷுக்கு பிரச்சனை ஏற்படுறதுனால அந்த நாட்டை நோக்கி அங்கே ஒன்று நிப்பாட்டியிருக்கோம். ஸோ பாகிஸ்தான் தன்னுடைய மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டத்திலேருந்து இந்த ஃபட்டா 2 அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை அனுப்பும்போது நண்பர்களே, இந்த ஃபட்டாங்கிறது பல்வேறு பேர்களில் வழங்கப்படுகிறது. இதுக்கு பேர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபட்டா ராக்கெட் சிஸ்டங்கிறது சீனா வச்சுருக்கிறது. அது ஃபட்டான்னு பேரை மாற்றி இவங்க வச்சுருக்காங்க பாகிஸ்தான்காரங்க. இது ராக்கெட் சிஸ்டம். ஆனால் ஈரான்காரங்க அதை மிசைல் சிஸ்டமாக பேர் வச்சுருக்காங்க ஃபட்டா அப்படின்னு. அது 1500 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லக்கூடிய, மிக வேகமாக செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல். ஹைப்பர்சோனிக்னா ஒரு மணிக்கு 5 மேற்பட்ட மார்க் வேகத்தில் செல்லக்கூடிய. ஒரு மார்க்னா என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு மார்க்குங்கிறது ஒரு மணிக்கு 1735 கிலோமீட்டர் போகிறது. 6000 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே அந்த ஏவுகணை செல்லக்கூடியது ஈரான் நாட்டின் ஏவுகணை, ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. அதை ஃபட்டான்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க. இங்கே பாகிஸ்தான்காரங்க அந்த ராக்கெட் செல்லக்கூடிய அந்த குண்டுக்கு அவங்க அந்த ராக்கெட்டுக்கு அவங்க ஃபட்டா 2 அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஃபட்டா 1ன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அது 120-150 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருந்துச்சு. இந்தியாவை எப்படியாவது தாக்கணுமே, நம்ம எப்படியா நல்ல பேர் வாங்கணுமே, மக்களை பாராட்ட வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எந்தவித சோதனையும் செய்யாமல் பாகிஸ்தான் சீனாவிலிருந்து வாங்கிய அந்த மற்றொரு ஆயுதத்துக்கு தான் ஃபட்டா 2 அப்படின்னு பேர் வச்சாங்க. அது நம்ம டெல்லி நோக்கி வரும்போது ஹரியானா மாநிலத்திலேயே சிர்சா அப்படிங்கிற இடத்துல நம்முடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு அதை தடுத்து அங்கேயே அழிச்சிருச்சு. நமது வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பல்வேறு லேயர்களில் நம்ம வச்சுருக்கோம். முதல்ல ரொம்ப தொலைவில் வரக்கூடிய எதிரி ஆயுதத்தை தாக்குவதற்காக S-400 அப்படிங்கிற ஒரு வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு. இது ரஷ்யாவிடம் வாங்கப்பட்டது. இது அருகில் வரக்கூடிய, நடுத்தொலைவில் வரக்கூடிய, வெகு தொலைவில் 400 கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு இருக்கக்கூடிய எந்தவித ஆயுதத்தையும் தாக்கக்கூடியது S-400 உங்களுக்கு தெரியும். அதற்கப்புறம் நம்ம இஸ்ரேல் நாட்டிலிருந்து மீடியம் ரேஞ்ச், ஒரு நடுத்தரத்து தொலைவில் ஒரு ஆயுதம் வந்துட்டுருக்குது, ஒரு மிசைல் வந்துட்டுருக்குது, ஒரு ஆளில்லா ட்ரோன் வந்துட்டுருக்குது, அல்லது ஒரு ஸ்டெல்த்தி விமானம் எதிர்நாட்டு விமானம் நம்மகிட்ட வந்துட்டுருக்குது. ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு, ஏதோ ஒரு வழியில் பக்கத்தில் வந்துடுச்சு அப்படின்னா அதை தாக்குறதுக்காக மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னு ஒன்று வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம பராக் 8 அப்படின்னு நம்ம இந்தியாவில் பேர் வச்சுருக்கோம். அதற்கு அடுத்ததாக ஆகாஷ் அப்படிங்கிற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு வச்சுருக்கோம். இது குறுகிய தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகள் மற்றும் பூமிக்கு மிக அருகிலேயே பறந்து வரக்கூடிய எந்தவித ஆயுதமாக இருந்தாலும் அதை தாக்குறதுக்காக ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு வான்வெளி பாதுகாப்பு வச்சுருக்கோம். இது 25 முதல் 40 கிலோமீட்டர் தொலைவில் எந்த ஒரு ஆயுதம் நம்ம தாக்க வந்தாலும் அது இதை அழிச்சிடும்னு உங்களுக்கு தெரியும். இந்த 3 சிஸ்டத்துக்கும் சேர்ந்து ஆகஸ்டியர் அப்படிங்கிற நம்ம பேர் வச்சுருக்கோம். இது போக மிக பெரிய அளவிலான துப்பாக்கிகளையும் நம்ம பயன்படுத்தணும். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போரில் அவை எல்லாமே ட்ரோன்களை ஒன்று விடாமல் அழித்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகவே இந்த மொத்த சிஸ்டத்துக்குமே பேர் ஆகஸ்டியர் அப்படின்னு இந்தியாவில் பேர் வச்சுருக்கோம். எதுக்கு இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா,
இந்த பாகிஸ்தான்காரங்க தனக்கு லஞ்சம் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு சீனாவோட ஆயுதம் எதையுமே டெஸ்ட் பண்ணாமல் இந்த ஃபட்டாட்டு அப்படிங்கிற அந்த ராக்கெட்டை அனுப்பும்போது நம்முடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு அதை தடுத்து நிறுத்துச்சு. இருந்தாலும் அந்த ராக்கெட்டின் விலை கம்மி தான். இதை பார்த்தோம்னா இந்த மாதிரி டெல்லியில் அவங்க தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இது பெரிய தப்பாச்சா அப்படின்னு நம்ம இந்திய விமானப்படை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு 19 எண்கள் பிரம்மோஸ் வகை மிசைல் ராக்கெட்டை பாகிஸ்தான் மேலே அடித்து தட்டினாங்க. அதில் ஏகப்பட்ட சேதாரம் பாகிஸ்தானுக்கு. அதில் பயந்து போய் தான் உடனே போர் நிறுத்தத்துக்கு அவங்க நம்ம இந்தியாக்கிட்ட அவங்க கேட்டுக்கிட்டது. நம்ம இந்த பிரம்மோஸ் என்ற ஏவுகணையை நம்ம அடிக்கடி பயன்படுத்த முடியாது. ஏன்னா முக்கியமான காரணம் ஒன்று, அது விலை அதிகம். வெர்ஷனை பொறுத்து பிரம்மோஸ் 1 அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. இது தரையிலிருந்து அனுப்பக்கூடிய வெர்ஷன்கள் இருக்குது. விமானத்திலிருந்து அனுப்பக்கூடிய பிரம்மோஸ் வகை ஏவுகணை இருக்குது. அதுபோல் கப்பலிலிருந்து நீர்மூழ்கி கப்பலிருந்துலாம் அனுப்பக்கூடிய அளவுக்கான பிரம்மோஸ் வகை ஏவுகணைகள் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை. குறைஞ்சது ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையின் விலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 to 45 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு ராக்கெட்டின் விலை இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஃபட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராக்கெட்டின் விலை ஒரு 25 அல்லது 35 லட்சங்கள் தான் இருக்கும். ஆகவே அவங்க ராக்கெட்டை 25-35 லட்சத்துக்குள்ள ராக்கெட்டை நம்ம மீது அனுப்பி பெரிய லெவலான ஒரு சேதத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்க மேலே அனுப்பி அவங்க எங்கேருந்து அனுப்புகிறாங்களோ அந்த இடத்த நோக்கி அனுப்பி அவங்கள அழித்து அல்லது அவங்கள ஓட செஞ்சு நம்ம அங்கேருந்து இந்த ராக்கெட்டில் வராமல் நம்ம செய்யணும். அதுக்காக அந்த இடத்துல போய் நம்ம மிசைல் என்ற ஏவுகணையை நம்ம அனுப்பி அவங்கள தாக்கி ஏராளமான பணத்தை செலவு பண்ணுறது அது சரியான உத்தியாக இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறப்போ நைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரைவேட் கம்பெனி இந்தியாவில் இருக்குது. இந்த ப்ரைவேட் கம்பெனி இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட கூட்டு சேர்ந்து மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டத்தை தயார் பண்ணுறாங்க. அதுக்காக தற்போது தான் நமது ஆர்மி அந்த நைப் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு ஆர்டர் வழங்கியிருக்கு. 282 கோடி ரூபாய் அளவுக்கான ராக்கெட் சிஸ்டத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்மி ஆர்டர் போட்டிருக்கு. இந்த ராக்கெட் சிஸ்டம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ராக்கெட் சிஸ்டத்திலிருந்து இது PULS ராக்கெட் சிஸ்டம்னு அவங்க சொல்கிறாங்க. இஸ்ரேலில் பிரிசிஷன் யூனிவர்சல் ராக்கெட் லான்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் PULSன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரானா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆர்டிலரி சிஸ்டம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்ட்ரா நம்ம பேர் வச்சுருக்கோம். இந்த இஸ்ரேலிலிருந்து நமது நாட்டில் உள்ள நைப் என்ற நிறுவனம் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் செஞ்சு தயாரிக்க உள்ள இந்த ராக்கெட் சிஸ்டம் 150 கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று தாக்கக்கூடியது. அது உடனே வேணும். ஏன்னா பாகிஸ்தான் எப்போது நம்ம மீது என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறப்போ அவங்க குறைஞ்ச விலை ஆயத்தை நம்ம மீது பட்டாசு மாதிரி சிவாச ராக்கெட் வெடி மாதிரி நம்மகிட்ட ஏவிட்டே இருக்கும்போது மிக பெரிய அளவிலான வெடி போன்று நமது பிரம்மோஸ் வகை ஏவுகணைகள், நிர்பய ஏவுகணை, ராம்பேஜ் குரூஸ் மிசைல் என்ற சிஸ்டத்தெல்லாம் நம்ம அதிக விலை கொடுத்து அவங்கள அழிக்கணும்னு தேவையில்லாத ஒரு விஷயங்கிறதுனால உடனடியாக வேணுங்கிறதுக்காக இந்த நைப்புங்கிற கம்பெனி மூலம் ஒரு ஆர்டர் போட்டு அவங்க தயாரித்து உடனே நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இது 150 கிலோமீட்டர் தான் செல்லக்கூடிய அந்த ராக்கெட் சிஸ்டம். ஆனால் நம்ம ஏற்கனவே ஆஸ்த்ரா மார்க் 3 அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி இப்போது தான் போன வாரம் தான் 120-130 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று மல்டிபேரல் பினாக்கா மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டத்திலிருந்து அதை நம்ம அனுப்பினோம்னா 130 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எதிரிகள் இலக்கு துல்லியமாக தாக்கி அதை அழித்து விடும்னு நம்ம செய்திகள் வெளிவந்துட்டுருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம உடனே இதை ஏன் வாங்கினோம்னா 120-130 கிலோமீட்டருங்கிறது சற்று அருகிலிருந்து பாகிஸ்தான்காரங்க நம்மளை தாக்குனாங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். அவங்க ஒரு 300-350 கிலோமீட்டருக்கு அவங்க நாட்டுக்கு உள்ளே இருந்து நம்ம இந்தியா மீது தாக்கும்போது நம்ம அதிக அளவுக்கு செல்லக்கூடிய ஒரு ராக்கெட் சிஸ்டம் நமக்கு வேணும் இல்லையா. அதனால தான் அந்த 150 கிலோமீட்டருங்கிறது அவசரத்துக்கு வாங்கியிருக்காங்க. இது போக நம்மகிட்ட ஏற்கனவே 300 கிலோமீட்டர் சென்று எதிரி இலக்கை தாக்குற அளவுக்கு
பினாக்கா மார்க் 4 அப்படிங்கிற ராக்கெட் சிஸ்டத்தை தயார் பண்ணிட்டாங்க. எல்லா விதமான சோதனைகளும் வெகு விரைவில் நடக்க இருக்குது. இந்த சிஸ்டத்தை நம்ம வாங்கிட்டோம்னா பாகிஸ்தான் எந்த இடத்துலேருந்து நம்ம மீது அந்த ராக்கெட் சிஸ்டத்தை அனுப்பி மிக துல்லியமாக நம்முடைய இலக்கை தாக்கலாம், அழிக்கலாம் அப்படின்னு நினச்சா அவங்க இருக்கிற தொலைவுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய இந்த பினாக்கா மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டம் மார்க் 3 120-130 கிலோமீட்டர் செல்லக்கூடியது, அல்லது மார்க் 4 300 கிலோமீட்டர் செல்லக்கூடியது. இவை ரெண்டிலிருந்து ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்தி அவங்கள தாக்கி அழிச்சிடலாம். செலவும் கம்மியாக இருக்கும். நம்ம மிசையில் இதுக்காக செலவு பண்ணி அதிக ரூபாய் செலவு பண்ணி அவங்கள அழிக்க வேண்டியல அப்படிங்கிற முறையில் இந்த நடவடிக்கையை நமது இந்திய இராணுவம், இந்திய ஆர்மி மிக துரிதமாக செயலாற்றி வருகிறது இந்த விஷயத்தில். ஆகவே நண்பர்களே, நமது முப்படைகளும் நமது நாட்டை பாதுகாப்பதற்காக எல்லா பணிகளையும் துரிதமாக செஞ்சு எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டாலும், எந்தவித போர் என்று ஒன்று வந்தாலும் அதை தாக்கி அளிப்பதற்கு தேவையான நடவடிக்கையில் மிக ஸ்டெடியாக இருக்காங்க நம்ம இராணுவ நண்பர்களே. இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சு இந்த விஷயம், சொன்ன இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செஞ்சுடுங்க. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.